யாத்திரை யாத்ரிகர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 24 ஆண்டுகளாக அமர்நாத் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி 27,000த்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களை அமர்நாத் குகை யாத்திரைக்கு அழைத்துச் சென்றுள்ள இந்தியாவின் நம்பர் 1 அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசராக விளங்கும் யாத்திரை நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ரயில் பயண திட்டம் மொத்தம் 14 நாட்களை கொண்டது. பயண நாள் 1 காலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி மற்றும் சென்னையில் இருந்து ரயில் மூலம் புறப்பட்டு அமர்நாத் யாத்திரைக்கு புறப்பட்டு செல்கிறோம். பயண நாள் 2 இந்த நாள் முழுவதும் ரயில் பயணமாகவே இருக்கும். பயண நாள் 3 காலை 11 மணி அளவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கட்ரா நகரினை சென்றடைந்து கட்ராவில் உள்ள ஓட்டலில் செக்-இன் செய்து கொண்டு தங்குகிறோம். அன்றிரவு கட்ரா ஓட்டலில் நடைபெறும் அமர்நாத் வைஷ்ணவி தேவி யாத்திரை பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம். கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பின்னர் இரவு உணவை முடித்துவிட்டு கட்ராவில் உள்ள விடுதியில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 4 அதிகாலை 5 மணி அளவில் கட்ரா நகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு இமயமலையின் கடினமான பாதைகளில் 10 மணி நேர பஸ் பயணத்தில் இந்திய ராணுவத்தின் ஆலோசனையை பெற்று அமர்நாத் நோக்கி பயணிக்கிறோம். சுமார் 10 மணி நேர பயணத்திற்கு பின் அமர்நாத்தின் அடிவார பகுதியான பால்டல் பகுதியை சென்றடைந்து அங்குள்ள டென்ட்டில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 5 அமர்நாத் அடிவார பகுதியான பால்டலில் உள்ள குளிர் நமது உடல் ஏற்பதற்கான ஓய்வு நாள் இன்று. பயண நாள் 6 அதிகாலை 4 மணி அளவில் அமர்நாத் அடிவார பகுதியான பால்டலில் இருந்து நடந்தோ அல்லது அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கிலோ 16 கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம். அமர்நாத் குகையில் பனிலிங்கத்திலான சிவபெருமாளை தரிசனம் செய்கிறோம். மேலும் பார்வதி தேவி தொண்டை பகுதி விழுந்த இடமாகவும் 51 சக்தி பீடங்களில் முதன்மையானதாகவும் கருதப்படும் பனியால் ஆன பார்வதி தேவியை தரிசனம் செய்கிறோம். பனியால் ஆன சிவலிங்கம் மற்றும் பார்வதி தேவியை தரிசனம் செய்த பின் சிவனால் வரம் பெற்ற இருபுறாக்களையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் அமர்நாத் சைன் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அமர்நாத் குகையில் குழாய் மூலமாக அமர்நாத் பனிலிங்கத்தில் இருந்து வரும் புனித தீர்த்தத்தை நமது வாட்டர் கேன்களில் பிடித்துக்கொண்டு அமர்நாத் குகையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் 16 கிலோமீட்டர் நடைப்பயணம் அல்லது குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் பயணம் செய்து அமர்நாத் அடிவார பகுதியான பால்டல் பகுதியை வந்தடைந்து அங்குள்ள டென்ட்டில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 7 இன்றைய நாள் முழுவதும் ஒரு பேக்கப் டே ஆகும். அமர்நாத் சென்று வந்த களைப்பு நீங்க ஓய்வு எடுக்கும் நாள். பயண நாள் 8 அதிகாலை 5 மணி அளவில் அமர்நாத் அடிவார பகுதியான பால்டலில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கீர்பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அனுமாரால் இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீர்பவானி அம்மனை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கீர்பவானியில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு ஸ்ரீநகரை சென்றடைகிறோம். ஸ்ரீநகரில் 2300 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற ஆதி சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான மகா சக்தி பீடத்தில் முக்கியமான இடத்தில் உள்ள ஜீஷ்டா தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் படகு சவாரி செய்து அன்றிரவு டால் ஏரியில் உள்ள படகு இல்லத்தில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 9 அதிகாலை 5 மணி அளவில் ஸ்ரீநகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு 230 கிலோமீட்டர் பயணத்தை இமயமலையில் உள்ள மிக கடினமான பாதைகளில் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம். அன்றிரவு கட்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 10 காலையில் கட்ராவில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு ரன்சு கிராமத்தினை வந்தடைகிறோம். ரன்சு கிராமத்தில் இருந்து
அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக 3½ கிலோமீட்டர் பயணம் செய்து சிவகோரி குகையை சென்றடைகிறோம். சிவகோரி குகையில் உள்ள பாறை இடுக்குகளில் தவழ்ந்து சென்று சுயம்பு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள மற்ற தெய்வங்களையும் தரிசனம் செய்கிறோம். சிவகோரி ஆலயத்தினை தரிசனம் செய்த பின் மீண்டும் அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் ரஞ்சு கிராமத்தினை வந்தடைந்து அங்கிருந்து கட்ரா வரும் வழியில் சிகர் பாபா வாட்டர் ஃபால்ஸை கண்டுகளிக்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா வரும் வழியில் உள்ள நவதேவி மாதா ஆலயத்தினை குகைக்குள் சென்று தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள பாபா அகர்ஜித்தோ ஆலயத்தினையும் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கட்ரா நகரினை வந்தடைந்து கட்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 11. காலையில் கட்ரா நகரிலிருந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலம் 14 கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி மலையின் மீது சென்று வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்கிறோம். பின்னர் வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் இருந்து அவரவர் சொந்த செலவில் ரோப்கார் மூலமாக 3 கிலோமீட்டர் பயணம் செய்து பைரவநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். மீண்டும் ரோப்கார் மூலமாக 3 கிலோமீட்டர் பயணம் செய்து வைஷ்ணவி தேவி ஆலயத்தினை வந்தடைந்து அவரவர் சொந்த செலவில் குதிரை அல்லது பல்லாக்கு மூலமாக 14 கிலோமீட்டர் பயணம் செய்து கட்ரா நகரினை வந்தடைகிறோம். அன்றிரவு கட்ரா நகரில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 12. காலை 7 மணி அளவில் கட்ரா நகரில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு ஜம்மு நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம். ஜம்மு நகரில் திருப்பதி தேவஸ்தானத்தால் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருப்பதி பாலாஜி ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள புகழ்பெற்ற பீர்கோ குகையில் சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் ஜம்முவில் உள்ள புகழ்பெற்ற ரகுநாத் ஆலயத்திற்கு சென்றடைந்து ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். இங்குதான் ஸ்படிகலிங்கம் உள்ளது. மேலும் 1 கோடிக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே உள்ள இன்டர்நேஷனல் பார்டர் பகுதியான சுஷட்கர் கிராமத்தினை சென்றடைந்து இந்திய ராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லை பகுதியை பார்வையிடுகிறோம். பின்னர் இங்குள்ள பழமைமிகு ரகுநாத் ஆலயத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் சுஷட்கர் கிராமத்தில் இருந்து பஸ் மூலம் புறப்பட்டு ஜம்மு ரயில் நிலையத்தை வந்தடைகிறோம். அன்றிரவு ஜம்மு ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் புறப்பட்டு சென்னையை நோக்கி பயணம் செய்கிறோம். பயண நாள் 13. இன்று முழுவதும் ரயில் பயணமாக அமைகிறது. பயண நாள் 14. இன்று மாலை 5 மணி அளவில் சென்னையை வந்தடைந்து அமர்நாத் பனிலிங்கம், வைஷ்ணவி தேவி ஆலயம், சிவகோரி குகை மற்றும் பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் யாத்ரை.com வழங்கும் அமர்நாத் சிலோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்.